ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு இந்த வாட்டி எனக்கு அவ்வளோ கிஃப்ட் கொடுக்கல. ஒரே ரோஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. எப்போவுமே ரோஸு சாக்லேட் இல்லைனா அடிஷ்னலாக வேறு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்குன்றனால ரோஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து சூப்பராகவே வச்சேன். வருஷம் எனக்கு வந்து எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு ரோஸ் எனக்கு கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் இந்த வருஷமும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ரெடியாகி கிளம்பி வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு தான். தாத்தாவுக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்ற நாள். ஸோ அதனால் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் வந்து இந்த விளாக் வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்துருந்தேன். சரி இதை போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சரி அப்படி மெமரிஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேனே. சரி போகிறதுக்கு முன்னாடி பேக்கரியில் ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்வீட்டும் ப்ளெயின் கேக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் வரக்கு முன்னாடி ஓரளவுக்கு சமையல் வேலை எல்லாமே அத்தை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு அவங்க வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இது வந்து பாட்டி, எங்கள் அத்தையோட அம்மா. வீடியோ அன்றைக்கி நிறையாலே எடுக்கலை. இந்த வீடியோ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் எடுத்த வீடியோ தான். அப்படியே தாத்தா பாட்டியும் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துருந்தேன். மதியத்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு, பணியாரம், உளுந்த வடை, அப்புறம் பொரியல், இது எல்லாமே சூப்பராக வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் நைட்டு தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்களே. நைட்டுக்கும் டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கிளம்பணுமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.